கட்டுறதா நம்ம எல்லாம் கனவுல வீடு கட்டி மகிழலாம். நிஜத்துல அந்த ஆட்சி வரைக்கும் நிஜத்துல வீடே கட்ட முடியாது. ஆக இந்த ஆட்சியில மக்கள் படிக்கிட்ட துன்பம் மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அம்மா உணவகம் சிறப்பா செயல்படும். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா நிறைவேற்றினாங்க. அம்மா உணவகம் மக்களிடத்தில் சொல்றது. அது மட்டும் இல்ல, எங்க கூட்டணியில் இருக்கின்ற தலைவர் எல்லாமே முக்கியமான தலைவர், பிரிச்சு பார்க்கிறதே இல்லை. தமிழகத்தின் விடிவெளி என்ன நடப்பார் யார்? தமிழகத்தின் விடிவெளி என்ன நடப்பார் யார்? புரட்சி தமிழக நடப்பார் யார்? நாளை முதல்வர் நடப்பார் யார்? நாளை முதல்வர் நடப்பார் யார்? நாளை முதல்வர் நடப்பார். அது மட்டும் இல்ல, எங்க கூட்டணியில் இருக்கின்ற தலைவர் எல்லாமே முக்கியமான தலைவர், பிரிச்சு பார்க்கிறதே இல்லை. வீடு கட்டுறதா நம்ம எல்லாம் கனவுல வீடு கட்டி மகிழலாம். நிஜத்துல அந்த ஆட்சி வரைக்கும் நிஜத்துல வீடே கட்ட முடியாது. ஆக இந்த ஆட்சியில மக்கள் படிக்கிட்ட துன்பம் மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அம்மா உணவகம் சிறப்பா செயல்படும். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தியே பேசல, ஓட்டு போட்ட மக்களை பத்தியும் பேசல. 24 மணி நேரம் சிந்தனையே எடப்பாடி பழனிசாமி பத்தி. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய, அதுக்காகத்தானே உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை அவர்களுக்கு. இப்ப என்ன உண்மை நம்ம எடுத்து சொல்றோம், அதனால நம்ம மீது பரப்பிட்டு வராங்க. திராவிட அவங்களுடைய 1 வருஷம் கடைக்கு முடியாச்சு. அதோட பத்திரப்பதிவு அது வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கலால் கிடையாது, எக்ஸைஸ் எதுவுமே இல்லை. ஆக 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாம ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகாரிகளுக்கு கூட முழு சம்பளம் கொடுத்தோம். சொத்து வரி, இந்த நகராட்சி சொத்து வரி 100% வீட்டுக்கு வரி. ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். 20 தெய்வங்களை வணங்கி